நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிடுங்க. பாருங்க உட்காருங்க தப்புல உட்காருங்க. ஐயா நீங்களும் வரீங்களா மன்றத்துக்கு? ஐயா நீங்க தான் வரணும். இப்பதான் பெருமையா பேசிட்டு இருந்தீங்க உங்க நண்பனை பத்தி. பரவாயில்ல வாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. தலைவன் ஒரு சம்பவம் பண்ணிருக்கான், அது என்ன ஏதுன்னு கேட்போம். வாங்கடி தங்கம், வாங்கடி செல்லாக்குட்டி. சாமி நீதானா? ஓ இப்ப பாரு, யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லி போட்டிருப்பான் போல. அதானே யாருக்கு தெரியும் எப்படி ஸ்டார்ட் பிரைவேட்டா ஷேர் பண்றதுக்கு பதிலா ஸ்டேட்டஸ் பிரைவேட்டா இல்ல வந்துச்சா? வேற எதுல வச்சிருக்கீங்க? ஸ்டேட்டஸ் நான் வந்து ஸ்டேட்டஸ் பிரைவேட்டா வச்சேன், அது இன்ஸ்டால் வந்துச்சு. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? காமேஷ் இப்ப டால் எனக்கு தெரியாம போச்சு. காமேஷ் சாமி நீதானே? என்னடே நேத்து தாண்டா சொல்லிட்டு போனேன், லவ்வர்ஸ் டே எல்லாம் எங்களுக்கு வேணாம் கண்ணு, இதெல்லாம் வேணாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம்னு சொன்னியாடா காமேஷ். என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் நான் இல்ல. வச்சதுனால என்ன? என்னடா நேத்து தானே நேத்து பேசிட்டு இருந்தோமா? நேத்து தான் நான் வரவே இல்லையே. நேத்து வரவே இல்லையே. பிரவுன் ஷர்ட் தானா? நேத்து நான் வரவே இல்ல இல்லையே. டீ கடைக்குள்ள வரல பிரீத்தி. நீ கூட யாருக்குமே ஆள் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தில்ல, எல்லாத்தையும் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தீங்க. இவனுக்கு நான் ஆள் இல்லன்னு நான் சொல்லல. நேத்து டீ கடையில இருந்த ஒருத்தர் போன வச்சுக்கலாம். ஏய் எனக்கு புரியல என்னடா. டேய் காலையில எந்திரிச்சு சத்தியமா முத உன் ஸ்டேட்டஸ் தான் பார்த்தேன். என்னோட என்ன காமேஷ் ரொம்ப நாளா ஸ்டேட்டஸ் ஆகியும், இவன் இந்த பக்கமே வரமாட்டானே ஸ்டோரி பக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓபன் பண்ணா, சாமி நீதானடி சாமி நீ யாரா அந்த சாமி? யாரா இருந்தா உனக்கு என்ன? இப்ப இது என்ன இப்ப வந்து சரியா 12 மணிக்கு வச்சிருக்கடா. அது என்னடா பர்த்டே கூட நீ 12:10 தான்டா விஷ் பண்ண. இந்த நாள் ஏன்டா அவ்வளவு இதா செலிப்ரேட்? உனக்கு கண்டென்ட் கிடைக்கணும்னு எடுத்துட்டு இருக்க. கண்டென்ட்லாம் இல்ல. ஏய் நீ கண்டென்ட்லாம் இல்ல. நீ ஆஃப் பண்ணிருங்க. சொல்லு யாரும் சொல்லு, பரவாயில்ல சொல்லு. அதெல்லாம் இது சொல்ல முடியாதுடா. காமேஷ் நானா உன்ன என்னமோ நினைச்சேன், என்னடா நினைச்சீங்க? என்னமோ போடல. ஆனா சத்தியமா நீங்க இப்படி இருக்கும் நான் நினைச்சேன். அப்படிதான் இருப்பேன். சத்தியமா எப்பறம் 12 மணிக்கு எப்பறம் வைக்கிறீங்க? அப்படிதான் கூட பரவாயில்ல. காலையில இதெல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் பஸ்ல வரும்போது இப்ப எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு தான் அந்த போன் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு போறோம். ஒரு மணி நேரம் வந்துட்டு இருந்தப்போ பாக்குறேன், ஹரி இருக்கான்ல நம்ம ஐடி, அவன் ஒரு பக்கம் ஒரு பொண்ணு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கான். என் கூட வச்சு படிச்ச பொண்ணு ஒண்ணு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கு. எல்லாம் கப்புள்ஸ் என்ன எனக்கு புரியல. எனக்கு டக்கி புடிச்சு ஸ்டேட்டஸ் போட்டு என்ன எங்களுக்கு பொண்ணுங்க பிடிச்சிங்க. உங்களுக்குன்னா யாரா இருப்பா? யாருப்பா சொல்லுப்பா. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்களுக்குன்னா யாரு? ஐயா அவர் கூப்பிடுங்கடா. தலைவர் எவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணிருக்காங்க. இதுவே நாங்க இதுவே நாங்க பண்ண என்ன நான் பொண்ணுக்கு தான் வச்சு அவன் பையனுக்கு வைக்கிறான். எப்பயும் வைப்பா. ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப ஆன் பண்ணிட்டேன். மயிறு வச்சுட்டு கம்முன்னுறா. எப்பா ஆளப்பா உனக்கு கண்டென்ட் கிடைக்கணும்னு பண்ற கண்டென்ட்ல இல்ல. நேத்து பிரீத்தி கொஞ்சம் நிறைய விஷயம் சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்? இப்போ ஆக்சுவலா பிரீத்தி இப்போ ஏண்டா யாருக்குமே நான் தெரியாம வச்சுக்கிறத இப்ப நீ ஊருக்கே ஊரு போட்டு காட்ட போறியா? காட்ட வேண்டாம். எப்பயுமே இந்த vlogல பார்த்து அன்னைக்கு நான் வந்து எந்த வீடியோ போட்டோ நான் ஸ்டேட்டஸ் கூட வச்சது கிடையாது. ஏன்னா அந்த டே வந்து எனக்கு பிடிக்காமலாம் இல்ல, எனக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு யாரும் இல்ல. நான் அந்த பேரை சொன்னேன்னு வச்சுக்கோ, அந்த ஃபுட்டேஜ் போட மாட்டேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ரிவீல் பண்ணிடலாம். செருப்புல அடிக்க முடியும். அதெல்லாம் தெரியும்ல காலேஜ் படிக்கும்போது. இப்போ இந்த விஷயம் இன்னைக்கு நான் இந்த வீடியோல பதிவு பண்றேன் அப்படின்னா, இவனுங்க எவ்வளவு என்ன வந்து இது பண்ணிருப்பானுங்க, எவ்வளவு எதுக்குள்ள நான் போயிருப்பேன் எனக்கு புரியல. நான் கிட்டத்தட்ட பிரீத்தி நிஜமாவே சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இந்த 20-25 வருஷத்துல ஒரு டைம் கூட இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஆனா கூட இருக்கிறவனே நான் நண்பா நேத்து சொன்னான், நண்பா நம்ம வந்து சிங்கிளா ஏன் ப்ரோ சொன்னதே சொல்றா வந்து என்னால ஏத்துக்க முடியல ப்ரோ. நீதான் கண்டென்ட். நீ சூர்யா ஃபோன் பண்ணா முன்னாடி வெல்கம் டு உலா vlogs. வீடியோல நீங்க எதை பார்க்க போறீங்க அப்படின்னா, பிப்ரவரி 14 வந்து என்னென்ன அலப்பறைகள் தலைவன் மாதிரி என்னென்ன அலப்பறைகள்லாம் பண்ண போறாங்க, நம்ம ஆட்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ உங்களுக்காக. இப்ப என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் சும்மா நம்ம நண்பர்கள் போன் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருக்காங்க அப்படிங்கிறது. எனக்கு ஆள் இல்ல, அதெல்லாம் கேட்கல. எனக்கு லவ் இல்ல. உன்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எவ்வளவு?
எனக்கு உன்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஒரு 700 பேர் உன்னோட உணவு ஃபாலோவர்ஸ் எவ்வளோ? ஒரு 200. ஏய் யாரா இதுதாங்க நான் முதல்ல பதிவு பண்ணோம். இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்ல, ஏறுறாங்க ஏறல, எனக்கு இது நான் சொல்றேன். அதான் எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், அதனால நான் பண்றேன். உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னா அன்ஃபாலோ பண்ணிட்டு போடா மயிரே. ஃபாலோ பண்ணலையே ஒன்று மயிரே போச்சு, நீ போடா. அப்ப பேச நம்ம கண்டென்ட் 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 பேசலாம். சரி ஆஃப் த கேமரா நீ பேசு. இந்த ஃபோன் பண்ணு. கேமரா ஜெயசூர்யா போன் அடி. ஜெயசூர்யா என்ன ப்ரோ அவன் என்ன சொல்லி நான் முன்னானே என்னென்ன பாய் ஆள் கூட வெளியே போறவனே சரி நண்பா நீங்க பாருங்க நான் கட் பண்ணிட்டேன் டக்குன்னு. ரவி நான் கூப்பிடுறேன், அவன்கிட்ட தான் உண்மை சொல்லுவான். நீங்க கூப்பிடுங்க. என்கிட்ட சொல்ல மாட்டேன். ஐயா ரவி ப்ரோ போன் மட்டும் ஒரு நிமிஷம் கொடுங்க ப்ரோ. ஒரு 4-5 நல்ல விஷயம் மட்டும் பண்ணிக்கிறேன் அந்த போன்ல. அது சொல்லிட்டு வேலை ப்ரோ. இப்ப ரவி என்ன ஐயா அந்த போன் கொடுங்க ஐயா, உங்க போன. ஐயா ஐயா உங்க ரவி சீக்ரெட்ல வெளிய வந்துரும்ல, அதனால அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் நீ என்ன ஸ்டேட்டஸ் ரவி நகி ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரான்னு பாரு, ஒரு கான்டாக்ட் இன்க்ளூட்ல. என்ன வீட்டுக்கு வரியா? எனக்கு வேலைக்கு இருக்கு. அவனும் வர மாட்டேங்கிறான், அவனும் வர மாட்டேங்கிறான். அவனுக்கு யாரும் வரலையே. ஒரு வேலைக்கு பாக்குறியா? இருக்கிற வெட்டி கண்டென்ட் வாங்க. போன் அக்கா ஜாலியா இருக்கும். சீத்தி ஒருத்தர போன் அடிக்கலாம். இப்ப ஜெயக்குமார் அடிக்கலாம். ஜெயக்குமார் அங்க லண்டன்ல என்ன ஆரிஃப் அடிக்கலாம். ஆரிஃப் என்ன பிரேத்தில பேசுறாங்க. எவனாவது போன் கொடுங்க யாருக்கா, நான் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. அந்த போன் கொடுத்து எப்ப வீடியோ எடுப்பான்? ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஸ்ரீதி என்ன சொல்லு ஏதாவது. இவன்ட்ட அவன் கதை கேளு, அவன் கதை கேளு, அவன் கதை கேளுங்க, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது. போனே எடுக்காதவன்ட்ட போயிட்டு போன் எடுக்கணும். கதை வேணும். இப்ப யார் யாரு கதையோ வேணும். இப்ப இவன் கதை வேணும். தெரிஞ்சு உனக்கு கண்டென்ட். சரி நீ சொல்லாத. கண்டென்ட்லாம் இல்ல ப்ரோ, கண்டென்ட்காகலாம் பண்ணல ப்ரோ. இன்னைக்கு நாள் எப்படி போகுது? கேவலமா போகுது. சரி உங்களோட கதையை சொல்லு. பாட்டா புரியல. ஏண்டா யாருக்குமே சொல்லாத. ஏ மயிர எந்திரிச்சு போடா நீ வெளியே முடிக்கிட்டு. ஆளும் மோரையும் நொட்டு வேணாமா 12 மணிக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு யார்ட்டையும் சொல்ல மாட்டானா? எல்லாத்துக்கும் தெரியுமா தான் போட மீறி இருந்துச்சு. ஜெகன வாடா தம்பி நீ இவ்வளவு தைரியமா நீ இப்ப காலேஜ் ஒரு ஃப்ரெண்ட் இல்ல அவ பேர் சொல்லி போறா. இவ்வளவு தைரியமா இருக்க நீ காலேஜ் யாருக்கு நடிச்சு? நான் நிறைய பேர் மொத்த கிளாஸ்க்கு இருக்கு. நான் நிறைய பேர் காலேஜ் போயிருக்காங்க. நான் கால் பண்றேன்டா இப்போ. சாரி இப்ப இவெல்லாம் வந்து வாய் பேசலாமா? இதெல்லாம் சும்மா பொய். இப்படிதான் சொல்லி சொல்லி என்ன முடிச்சு விட்டானுங்க. அது முடிச்சு விட்டது யாரு அப்படின்னா இவன் தான். எனக்கு குழி தோண்டி புதைச்சதே வந்து இவன் தான். சும்மா சொல்லி சொல்லி அது ஒரு பெரிய விஷயமாயி முடிஞ்ச கதையை நீ இப்ப என்ன கசக்குதுன்னா ஓடுற? சரி வா நேத்து வா டீ கடையில பேசுனது வேணா பேசுவோம். எதுவுமே கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன கண்டென்ட் வரும்? தனியா புலம்பிட்டு இவங்க பாத்தியா ஸ்மூத்தா அப்படியே எஸ் ஆயிட்டான். இவனுக்குதான் இப்ப கூப்பிட்டோம். 12 மணிக்கு ஏன்டா ஸ்டேட்டஸ் போட்டா ஸ்டோரி போடான்னு சொல்லி. சரிவா அப்ப போயிட்டான். ஆஃப் த கேமரா நாம பேசுவோம். சரி சொல்லு. இப்போ உனக்கு லாஸ்ட் February 14 வந்து ஏதாவது ப்ரொபோசல் வந்திருக்கா? எதுவும் இல்லையா? இங்க மைக்கிட்டு வா, கேட்காது. அங்க நான் வர முடியாது. ஒண்ணும் வரல இது வரைக்கும் எந்த வந்தது இல்லையா? நேத்தான் பொய் வாய் பூரா பொய் வச்சிருந்தேன். எப்படி நேத்தான் 14 ப்ரொபோசல் வந்திருக்குன்னு சொன்னேன். எப்படிதான் இப்படி அண்ட புலகாச பொய் பேசுறேன்னு தெரியல. சும்மா சொன்னேன். நீங்க ஒண்ணுமே சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தோம். கண்டென்ட் இல்ல, டைம் ஆயிடுச்சு. அதனால முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம்.
இதை விட முக்கியம் சரி பிரீத்தி, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரினா இப்போ நீங்க உங்களோட இதுல இந்த லெட்டர் சொல்லியிருந்தீங்களா, 11 லெட்டர் 14 லெட்டர் லெட்டரா லெட்டர் ப்ரொபோசல் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா, இல்ல அந்த ப்ரொபோசல் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு? எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பொங்கடா டே, எனக்கு நான் ஏதோ ஒரு மூட்ல வந்தேன். சரி இன்னைக்கு February 14 இவனுங்கெல்லாம் பண்றத பார்த்து நான் ஏதாவது இது பண்ணலாம். இங்க பாரு, கேர்ள்ஸ் கேக்குறது, ஏன்னா பசங்க வந்து இது பண்ணிடுவாங்க, அதாவது பசங்களுக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. பசங்களுக்குள்ள ப்ரொபோஸ் பண்ணதா? அது நீங்க பண்றத நான் இல்லடா. கேட்கல, நீங்க பண்றத நான் கேட்கல. எங்க கதைனா புரியல. என் கதைலாம் கிடையாது தம்பி, இது வரைக்கும் என் கதைலாம் கிடையாது. பாஸ்ட்ல எனக்கு ஒரு கதை இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஸ்கூல் டேஸ்ல சின்னதா ஒரு குட்டி க்ரஷ் இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் எனக்கு வேற எதுவும் கிடையாது. இது வரைக்கும் எதுவும் இருந்தது இல்ல, அதுக்கு எதுவும் வச்சுக்கிறது என்ன ஸ்டாண்டர்ட்ல? இப்பதான் பிரீத்தி கதைக்குள்ளேயே வரான்னு நினைக்கிறேன். சுவாரஸ்யமா இருக்கு, வருவோம். 10th ஸ்டாண்டர்ட் ஜஸ்ட் சும்மா ஒரு க்ரஷ், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. சரி, உங்களுக்கு நீங்க உங்களோட இதுல ஏதாவது க்ரஷ் இந்த மாதிரி ஏதாவது எப்படிப்பட்ட க்ரஷ் அது? எப்படிப்பட்ட க்ரஷ்னா பார்த்தா பிடிக்கும்னா அவ்வளவுதான், பேசணும் பழகணும் அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். க்ரஷ்னா அதான், முடியறதா க்ரஷ். லைஃப் லாங் வந்ததுன்னா அது லவ், மேரேஜ். நீங்க லவ்க்குள்ள போகணும்னு ஒரு டைம் கூட நினைச்சது இல்லையா? நினைச்சிருக்கேன். எங்க வீட்டுல எங்க அப்பாலாம் ஒத்துக்க மாட்டாரு. அப்பா இந்த வீடியோ பாப்பாரு, அது தெரியும். நான் பெருமையா தானே சொல்றேன், எங்க அப்பா பேச்சு கேட்டு எங்க அப்பா சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்றேன். இவன் யாரா குறுக்க பிரீதி ஏதோ ஒரு ப்ளோல போயிட்டு இருக்கிறான், பிரீதி இருக்கிறான். அவ்வளவுதான், நம்ம ஒரு நினைச்சு வருவோம், ஒரு ஏதாவது ஒரு வீடியோ எடுப்போம், ஒரு கண்டென்ட்டோட எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவல் முடிச்சு விட்டு டக்குன்னு அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்ப இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன அடிக்க இப்போ வந்தான் பாத்தீங்களா, அல்ல அந்த சுனாமி அடிக்கிற மாதிரி டப்புன்னு வந்தா அடிச்சான், என்னை ஒரு அசிங்கப்படுத்திட்டு போனல, அந்த மாதிரிதான் டப்புன்னு என்னை அசிங்கப்படுத்துறது அப்படின்னா இவனுங்க எல்லாருமே டக்குன்னு வா ப்ரோ, பாதையிலே நிக்குது. அவரை கூப்பிடு, ஐயா கூப்பிடு. ஐயா கதை தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.